ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சுட சுட சாதத்து கூட, சப்பாத்தி கூட, அப்புறம் தயிர் சாதம், ரசம் சாதத்தை கூட தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தழை, அப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே கருவேப்பிலை 1 கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போது வெங்காயம், நறுக்கிய பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் உரலை இடிச்சிட்டு சேர்த்திருக்கேன். இப்போது 1 நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட அடுத்ததாக வந்து 2 தக்காளியை சேர்த்திக்கோங்க, கட் பண்ணதை. சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த தக்காளி. அதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்திட்டா இது சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போது இந்த தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி குழஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அடுத்தது தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா இது கூட மிளகுத்தூள்லாம் சேர்த்த போகிறோம், அதை பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதோட பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து எல்லாமே நல்லா கலந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சீரக பொடியும் அப்புறம் மிளகு பொடியும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு இந்த மசாலாவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நிறையாவும் விட வேண்டாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும். இப்போ தண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இப்போது இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்குக்கு நல்லா இருக்கும் டேஸ்டியாக. பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்திக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸாக சேர்த்திருக்கேன். நீங்கள் இன்னும் சின்ன குழந்தைங்களா இருந்தால் இன்னும் பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து வர மாதிரி ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, உடஞ்சிராமல். இப்போ இந்த மசாலா, இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா உருளைக்கிழங்கு கூட இறங்கி வரும். அதனால் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டைமில் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ சேர்த்துனா தான் அதோட வாசம் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவுக்கு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து மசாலா கறி வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போது இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை நறுக்கினதை கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து சர்விங் பவுலில் இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
சூப்பராக இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா கறி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சுட சுட சாதத்து கூட தொட்டு சாப்பிடவும் பிணைஞ்சு சாப்பிடவும் அதே சப்பாத்தி கூட சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக அருமையாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு கூட பக்காவான சைடிஷ்ங்க இது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.